வந்தது கடவுள்னு தெரிஞ்சிருந்தா உன்னைய மாதிரி பிச்சை எடுத்து வாழ்றவன் நான் இல்லடா அப்படின்னு கடவுளிடமே நேரடியாக தமிழில் விவாதம் செய்த ஊர் இந்த மதுரையினுடைய மீரம் செறிந்த ஊர். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஒரு பெண்ணை பார்த்தேன், நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை, அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன். சிவாஜி கணேசன் பாட்டு. கண்ணெதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள் பாட்டு. உட்காந்து தலையாட்டிட்டானே, அதை பாட்ட போடனேன், இதை போடனேன், கற்பனை என்றாலும் போடனேன். கற்பனை என்றாலும் சர்ச்சில் பூசை நடந்துகிட்டு இருக்கு. நான் இங்க முருகன் பாட்டை வரிசையா போட சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா வந்து ஒரு அறைய விட்டு அங்க பூசை நடந்துட்டு என்ன பாட்டு. அப்போ கோபத்துல ஒரு வார்த்தை விட்டாரு எங்க அப்பா. வாழ்நாள் முழுதும் நீ மைக்கிட்டே தாண்டா கிடந்து சாவ போறன்னாரு. எங்க அப்பா விட்ட சாவம் இங்க பாருங்க. எனக்கு என்னைக்கும் கூட இருக்கிற ஒரே ஆளு இவர் தான், பிரியாத நண்பன். எங்க அப்பா கோபத்துல சொன்ன வார்த்தை கூட எப்படி பழிச்சிருக்கு பாருங்க. புதுக்கோட்டையில ஒரு ஆள் செத்து கிடக்குறேன், டெட் பாடி இருக்கு. அங்கன சரி சைட்ல இதே மாதிரி பந்தலை போட்டு, சார் பட்டிமன்றம் நடத்துங்க சார். யோ இளவு வீட்டில் போய் பட்டிமன்றம் நடத்த சார், அவர் உங்க பெரிய ரசிகர் சார். அவர் சாக போறப்ப என்ன எழுதி வச்சுட்டு செத்தாருன்னா, நான் செத்த பிறகு என்னை உடனே புதைச்சிடாதீங்க, லியோனி பட்டிமன்றத்தை நடத்தி ஊரே மகிழ்ச்சியா சிரிக்க வச்சுட்டு அப்புறம் என்னை தூக்கி புதைங்க. உலகத்துல இப்படி ஒரு டெட் பாடி ரசிகர் எனக்கு கிடைச்சிருப்பானா சொல்லி. உலகத்துல எந்த ஊர்ல வேணாலும் பேசி ஜெயிச்சிடலாம். மதுரையில மட்டும் பேசி ஒருத்தன் நல்ல பேர் வாங்கிட்டான்னா உலகத்துல எந்த நாட்டில் வேணாலும் அவன் போய் ஜெயிச்சிடலாம். காரணம், சென்னையில ஒரு படம் 50 நாள் ஓடும், ஆனா மதுரையில 3 நாள் தான் ஓட்டுவேன். காரணம், மதுரை ஆடியன்ஸ் வந்து ஒரு தரத்தை நிர்ணயம் செய்பவர்கள் என்பதை காலங்காலமாக நிரூபித்து வருகின்ற ஊர் இந்த மதுரை. பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்ட இடம் இந்த மதுரை தான். கடவுளுடைய பிரச்சனையவே தீர்த்து வச்ச இடம் இந்த மதுரை. யாருக்கு? சிவபெருமானுக்கு. அவருடைய மனைவியினுடைய கூந்தலில் மனம் இருக்கிறதா இல்லையா? எத்தனையோ தமிழ்நாடு சிவபெருமான் எங்க வேணாலும் போலாம். இமயமலையில கூட போய் யாராவது ஒருத்தர்கிட்ட என் சந்தேகத்தை தீர்த்து வைங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனா இறைவனுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை தீர்க்கின்ற இடம் மதுரைக்கு போனா தாண்டா எனக்கு டவுட்டை கிளியர் பண்ணுவாங்கன்ட்டு சிவபெருமான் சிவாலயத்திலிருந்து பிறப்பிட்டு வந்த இடம் இந்த மதுரை. அவரே வந்து வழக்காடினார். யாரு கூட? நக்கீரன் கூட. அது சிவாஜி கணேசன் அந்த நடிப்பு இருக்கு பாருங்க. உண்மையிலே சிவபெருமான் இவ்வளவு அழகா தமிழ் பேசியிருப்பாரான்ட்டு சிவாஜி கணேசன் நடிச்ச பிறகுதான் நமக்கே தெரியும். அங்கம் புழுதிபட அறவாளை நெய் பூசி பங்கம் படவரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீரன அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். இவ்வளவு மிரட்டு கொடுத்திருந்தா இந்த நக்கீரன், சாமி ஆளை விடுங்க ஐயா, ஏதோ நான் புலவ பாட்டு எழுதி ஏதோ பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இவ்வளவு சவுண்டை கொடுத்து பேசினா நான் எங்க போறேன்ட்டு பயப்படவே இல்லை அந்த மனுஷன். அப்பயும் என்ன சொல்றாரு? அங்கம் புழுதிபட அறவாளை நெய் பூசி பங்கம் பட்டபரண்டுன்னா அதுக்கப்புறம் அவரு சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார் கேது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. வந்தது கடவுள்னு தெரிஞ்சிருந்தா உன்னைய மாதிரி பிச்சை எடுத்து வாழ்றவன் நான் இல்லடா அப்படின்னு கடவுளிடமே நேரடியாக தமிழில் விவாதம் செய்த ஊர் இந்த மதுரையினுடைய மீரம் செறிந்த ஊர். சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார் கேது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா, நன்றாக என்னை பார், நான் எழுதிய பாடல் குற்றமா? 3வது கண்ணை ஓபன் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பெருசு அசரவே இல்லை. நீரே முக்கண் முதல்வனும் ஆகுக, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்று வந்திருப்பது கடவுள் என்று தெரிந்திருந்தும் தமிழுக்கு ஒரு பழி வந்ததை துடைத்தெறிந்த மண் இந்த மதுரையினுடைய மிகப்பெரிய வீரம் செறிந்த மண். இது கடவுளுடைய பிரச்சனையை தீர்த்த ஊர் மட்டுமா?
ஒரு சாதாரண மனுஷி, அவளுக்கு ஏற்பட்ட பிரச்சனையையும் தீர்த்து வைத்த ஊர் இந்த மதுரை தான். சோழ நாட்டில் பிறந்த கண்ணகிக்கு அநீதி வழங்கப்பட்ட போது, எனக்கு இந்த இடத்தில் நீதி வேண்டும் என்று இந்த நீதிக்காக இந்த ஊரே தீக்கிரையாக்கப்பட்டு, இந்த ஊர் நீதியின் ஊர் என்பதை மெய்ப்பிக்க ஊர் இந்த மதுரை ஊர். அதனாலதான் இன்னைக்கு எங்க ஐயா சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய முதல்வர் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறது எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. இறைவனுக்கும் ஒரு சாதாரண மனிதருக்கும் நீதி வழங்கிய ஊர் இந்த மதுரை. எனக்கு மட்டும் எவ்வளவு மிகப்பெரிய எனக்கு வாழ்க்கை கொடுத்த ஊரே இந்த மதுரை தான். எப்படியா உனக்கு என்னையா வாழ்க்கை கொடுத்துச்சுன்னு இந்த மதுரையில் நாங்க பேசின பட்டிமன்றங்கள் எல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா நைட்டு 11:30 தான் ஆரம்பிப்பாங்க. எங்க பட்டிமன்றத்தினுடைய முதல் குழு நான் நடுவராக இருந்த பொழுது, நடுவராக ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு நடுவராக இருந்தவர் ஒரு 3 நாட்களுக்கு முன்பு பட்டிமன்றம் நடத்திய ஐயா பேராசிரியர் டாக்டர் கு ஞானசம்பந்தம், அவர் நடுவராக இருந்து நான் அணியில பேசியிருக்கேன். இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு எங்க குருநாதர் அவர் நடுவராக இருந்து பட்டிமன்றம் நடத்த போறாரு, அவர் நடுவராக இருந்து அணியில பேசியிருக்கேன். இந்த 2 நடுவர்களிடமும் அணியில் பயிற்சி பெற்ற லியோனி ஞானசம்பந்தம் பட்டிமன்றத்துக்கும் எங்கள் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவோட பட்டிமன்றத்துக்கும் இடையில லியோனியை விட்டுருக்கிறது உண்மையிலேயே பப்பாசி முருகன் ரொம்ப பிளான் பண்ணி இந்த நிகழ்ச்சியை போட்டிருக்காரு. நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா சிம்சன்ல இருக்க தந்தை பெரியாரின் சிலைக்கும் மவுண்ட் ரோட்ல இருக்க அண்ணாவின் சிலைக்கும் நடுவில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் சிலை இருக்கும். பெரியாரின் வழியையும் அண்ணாவின் வழியையும் முறையாக கடைபிடித்த தலைவர் டாக்டர் கலைஞர் என்பதை அந்த 2 சிலைக்கு மத்தியில தலைவருடைய சிலை இருக்கு. அது மாதிரி 2 பேர் பட்டிமன்றத்துக்கு இடையில என்னுடைய பட்டிமன்றம். நான் நடுவரான பிறகு அமைந்த அந்த குழு முதல்ல வெளிநாடுகளுக்கு சென்று ஜெர்மனிக்கெல்லாம் போய், அதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி நாங்க நடத்தின சில பட்டிமன்றங்களை எல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கிறேன். எங்க டீம்ல பேசின என்னோடு உறவாக பழகி இன்றும் உறவை நீடித்து கொண்டிருக்கக்கூடிய என் அருமை மாப்பிள்ள கவிஞர் மூரா இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாரும் தயவுசெய்து ஒரு கைத்தட்டு கொடுங்க. அவனை பார்த்தோன்னே எனக்கு பழைய மேடையில ஞாபகம் வருது. அவர் கவிஞர் மூரா. இந்த அரசமரம் பிள்ளையார் கோயில்ல ஒரு பட்டிமன்றம் நடந்துச்சு. 9:30 மணிக்கு ஆரம்பிச்சான். டி.எம். சவுந்தரராஜனை பத்தி தலைப்பு. டி.எம். சவுந்தரராஜன் பாடல்களில் மக்கள் ரசித்தது எம்ஜிஆர் பாடல்களா சிவாஜி பாடல்களா? நான் நடுவர். நான் தீர்ப்பு சொல்றதுக்கு பட்ட பாடு இருக்க. எம்ஜிஆர் பாட்டு பாடினா எம்ஜிஆர் ரசிகர்கள் பூரா கைதட்டுறான். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஒரு பெண்ணை பார்த்தேன், நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை, அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன். சிவாஜி கணேசன் பாட்டு. கண்ணெதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள். எப்படா அந்த மனுஷன், அவரு வேற மேடையில் உட்கார்ந்து இருக்காரு, டி.எம். சவுந்தரராஜன். அந்த பட்டிமன்றம் முடிஞ்சு 12 மணிக்கு தீர்ப்பு சொல்ல போற நேரத்துல, ஐயா தீர்ப்பை கொஞ்ச நேரம் நிப்பாட்டுங்க அப்படின்னு ஒரு 20 பேர் குடத்தை எடுத்துக்கிட்டு கூட்டத்துக்குள்ள போறாங்க. எங்கேயா போறீங்க அப்படின்னு. உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறதுக்கு வசூல் பண்ண போறேங்க அப்படின்னு ஒரு 20 குடத்தை எடுத்துக்கிட்டு கூட்டத்துக்குள்ள 20,000 பேர் இருக்காங்க. குடத்தை எடுத்துட்டு ஒரு 20 பேர் போய் அம்புட்டு குடத்தையும் காசு நிறைஞ்சிடறா. காசை எங்க முன்னாடியே கொட்டி எண்ணி எவ்வளவு வசூல் ஆச்சுன்னு சொல்றதுக்கு 1.25 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் தீர்ப்பு சொன்னேன் காலையில 3:30 மணிக்கு. உலகத்திலே இப்படி ஒரு பட்டிமன்றம் நான் மதுரையை தவிர வேற எந்த ஊர்லயும் நடத்தினதில்ல. 3:30 மணிக்கு நான் தீர்ப்பு சொல்றப்ப 20,000 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க பார். இப்படி என்னை வளர்த்து ஆளாக்கிய ரசிகர்கள் நிறைந்த ஊர் இந்த மதுரை தான். அது அந்த மேல மாசி வீதி வடக்கு மாசி வீதி சந்திப்பு அந்த மேடை இருக்கு பாருங்க, வரலாற்று சிறப்பு மிக்க மேடை. உலகத்திலே எந்த நடுவருக்கும் கிடைக்காத வாய்ப்பு எனக்கு எங்க மாப்பிள்ள மூரா, வெண்மணி, முல்லை நடவரசு, சுபமாரிமுத்து அந்த டீமுக்கு கிடைச்சிச்சு. திடீர்னு காலையில 11 மணிக்கு ஒருத்தர் புதுக்கோட்டையில இருந்து வந்தாரு. ஐயா இன்னைக்கு சாயங்காலம் பட்டிமன்றம் கிளம்புங்கிறாரு. யோ பட்டிமன்ற டீம் எல்லாம் கூப்பிடுங்க ஐயா போன்ல அப்படின்னு மாப்பிள்ள மூரா எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி
எங்கயா? வாங்க, முக்கியமான இடம், உங்க நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்தே ஆகணும் அப்படின்ட்டு போனா புதுக்கோட்டையில ஒரு ஆள் செத்து கிடக்குறேன், டெட் பாடி இருக்கு. அங்கன சரி சைட்ல இதே மாதிரி பந்தலை போட்டு, சார் பட்டிமன்றம் நடத்துங்க சார். யோ, இளவு வீட்டில் போய் பட்டிமன்றம் நடத்த சார், அவர் உங்க பெரிய ரசிகர் சார். அவர் சாக போறப்ப என்ன எழுதி வச்சுட்டு செத்தாருன்னா, நான் செத்த பிறகு என்னை உடனே புதைச்சிடாதீங்க, லியோனி பட்டிமன்றத்தை நடத்தி ஊரே மகிழ்ச்சியா சிரிக்க வச்சுட்டு அப்புறம் என்னை தூக்கி புதைங்க. உலகத்துல இப்படி ஒரு டெட் பாடி ரசிகர் எனக்கு கிடைச்சிருப்பானா? எந்த பட்டிமன்ற நடுவருக்குமே கிடைக்காத ஒரு ரசிகன். அந்த மேடையில நாங்க போய் பேசிட்டு, நல்ல வேளை அந்த ஆளு எந்திரிச்சு சிரிச்சிருந்தாருன்னா என்ன ஆயிருந்திருக்கேன். லியோனி பட்டிமன்றத்தை கேட்டு டெட் பாடியே எந்திரிச்சிருச்சான்ட்டு அன்னைக்கு ஒரு பெரிய சாதனை நடந்திருக்கும். இப்படியெல்லாம் பட்டிமன்றங்களை நடத்தி இன்னைக்கு ஒரு சாதாரண தலைப்பு தான் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. பிள்ளைகளை நல்லவர்களாக வளர்ப்பது தாயா தந்தையா? இது என்ன ஒரு பெரிய கேள்வியா? தாயா இருந்த என்ன, தந்தையா இருந்த என்ன, பிள்ளைய நல்லபடியா வளர்க்கணும். அப்புறம் ஏன் அந்த தலைப்பை போட்டிருக்க அப்படின்னு கேட்கலாம். இந்த தலைப்பை போட்டிருக்கிறதுக்கு முக்கிய காரணம், எங்களுடைய பேச்சாளர்கள் அவர்களுடைய அனுபவங்களை உங்களிடம் சொல்வார்கள். நீங்க எல்லாம் பிள்ளைகளா இருந்தப்போ உங்க அப்பாட்ட எப்படி வளர்ந்தீங்கன்னு உடனே யோசிப்பீங்க. உங்க பிள்ளைகளை இப்ப எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு யோசிப்பீங்க. என்னைய மாதிரி தாத்தாக்கள்லாம் இங்க இருக்காங்க, பேர பிள்ளைய. இந்த பேர பிள்ளைகளுக்கும் தாத்தாவுக்கும் இடையில இன்னைக்கு நடக்கிற கொடுமை இருக்கு பாருங்க. அவனுங்களை தூக்கி கொஞ்சம் விட மாட்டாங்க. அவங்க நம்மள்கிட்ட தான் எல்லா கோரிக்கையும் வைப்பாங்க. தாத்தா சாக்லேட்டு 2 மட்டும் டைரி மில்க்கு வாங்கி யாருக்கும் தெரியாம கொடுக்கறப்ப அவங்க அப்பயும் வந்துருவேன். சாக்லேட்டே கொடுக்க கூடாதுன்னு இருக்காரு. உன்னையோட பெரிய தொல்லையா இருக்கு, என் பிள்ளைய கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கியா நீ அப்படின்ட்டு என்னமோ அந்த பிள்ளையில நாங்க தான் கெட்டுத்து நாசம் பண்ற மாதிரி தாத்தாக்கள் இங்க உட்காந்துருக்கீங்க. அப்பாட்ட பிள்ளைகளை வளர்ந்தவங்க, அம்மாட்ட வளர்ந்தவங்க உட்காந்துருக்கீங்க. நீங்க பிள்ளைகளை வளர்க்குறவங்களும் உட்காந்துருக்கீங்க. பல செக்ஷன். ஒரு விஷயத்த பேசும்போது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நினைவுகளுக்கு போவாங்க. கல்யாண வீட்டில் பேசுறப்ப ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு நடந்த கல்யாணத்தை அப்படியே திங்க் பண்ணாத ஆள் இதுவரைக்கும் இருக்கவே இருக்க மாட்டான். நமக்கு ஒரு காலத்தில் இப்படி தாண்டா நடந்துச்சு அப்படின்ட்டு. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் 2 வருஷம் ஆன ஆளுங்க பாருங்க, மனைவி கூட ரொம்ப பிரியமா இருப்பேன். தங்கம், கண்ணுக்குட்டி, செல்லம், காப்பி போட்டு வா செல்லம், இந்த வந்துட்டேங்க தான் அத்தான், இந்த 5 மினிட்ஸ்ல போட்டுறேங்க தான், காஃபி வேணுமாங்க தான், டீ வேணுமாங்க தான், சுகர் நிறைய போடலாமா கம்மியா போடலாமாங்க தான், ஏங்க தான் 11 மணிக்கு உப்புமா கிண்ட வாங்க தான், ஈவினிங் கேசரிங்க தான், ஏங்க தான். ஒரு வாக்கியத்துல 15 அத்தான் வந்துகிட்டு இருக்கான். எப்ப கல்யாணம் முடிச்ச புதுசுல. ஒரு 6-7 வருஷம் கழிச்சு காப்பி, எதுக்கு காப்பி? குடிக்கத்தான், பின்ன தலையில ஊத்துறதுக்கா? குடிக்கலாம், இப்ப என்ன பெரியது. 10 வருஷம் கழிச்சு காப்பியே கேட்க மாட்டேன். எந்திரிச்சு காலையில டீ குடிக்க வருவாங்க பத்தியா ஒரு குரூப் 5:30 மணிக்கு. அது பூரா கேட்டு நொந்து நமக்கு இங்க கிடைக்காதுரான்ட்டு இந்த விசாலம் காப்பியில காலையில 5:30க்கு நிக்குது பார், அது பூரா புடுங்குப்பட்ட ஆள் தான். விசாலம் காப்பி எப்படி இவ்வளவு ஃபேமஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? வீட்டுல காப்பி கேட்டு 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 நொந்து நூடுல்ஸ் ஆனால் பூரா அங்க போய் குடிச்சதுனாலதான் இன்னைக்கு விசாலம் காப்பி உலக புகழ் பெற்ற காப்பி ஆயிடுச்சு. அதனால வாழ்க்கையில பல நிலைகள் இருக்கு. கல்யாணம் ஆகி ஒரு 15-20 வருஷம் ஆனவன் மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல உட்காந்துருக்கேன். புதுசா கல்யாணம் பண்ணி ஒருத்தனை கூட்டு போறாங்க. அவன் இப்படியே பாக்குறேன். இதே மாதிரி தாண்டா 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னையும் கூட்டு போறாங்க. ஆடு வெட்டுறதுக்கு கூட்டி போற மாதிரியே போறானே, விவரம் தெரியாம போடாட்டே போடா அப்படின்னா. சினிமாவிலே பாருங்க, இன்டர்வலுக்கு முன்னாடி லவ்வர்ஸா இருக்கிறப்ப கதாநாயகன் எவ்வளவு ஜாலியா பாடிட்டு இருப்பாங்க. நான் பல இடத்துல இந்த எக்ஸாம்பிள சொல்லியிருக்கேன். பணக்கார குடும்பத்துல எம்ஜிஆர் சரோஜாதேவியும் பேட்மிண்டன் விளையாண்டுட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க. பறக்கும் பந்து பறக்கும், அது பறந்தோடி வரும் தூது, சிரிக்கும் அழகு சிரிக்கும்,
அது சிரித்தோடி வருமா, இதுதான் அந்த நிலவோ என்று முகம் பார்க்கும் வண்ண பந்து அப்படின்னு பாடுவாங்க. அதே எம்ஜிஆர் இன்டர்வல் முடிகிறப்ப, படம் முடிகிறப்ப பாருங்களேன், பல்லாக்கு வாங்க போனேன் ஊர். உன்னை யாரு பேட்மிண்டன் விளையாட சொன்னது? பேசாம பேட்டையும் பந்தையும் வச்சுக்கிட்டு இருந்தா இப்படி ரோட்ல அழுதுகிட்டு வர்ற நிலைமை வந்திருக்குமா? இன்டர்வலுக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்க கதாநாயகன் இன்டர்வலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பாவமா இருப்பாங்க. சிவாஜி கணேசன் புதிய பறவையில பாத்தீங்கன்னா இன்டர்வலுக்கு முன்னாடி ஆக மெல்ல நட மேனி என்னாகும், முல்லை மலர் பாதம் நோகும், உந்தன் சின்ன இடை வளைந்தாடும், வண்ண சிங்காரம் குலைந்து விடும். ஓ சரோஜாதேவி நடக்கிறத விட இவர் பாடுறத பார்க்கணும். ஐயோ மெல்ல நட மேனியன் அப்படி பாடி இருந்த சிவாஜி கணேசன் படம் முடிகிறப்ப புதிய பறவையில பாத்தீங்களா? எங்கே நீ உன்னை யாரு பாட சொன்னது? இப்ப ஏன் உனக்கு இந்த நிலைமை? நம்ம வாழ்க்கையை அப்படியே பின்னாடி நினைச்சு பாக்குறதுக்குன்னு இந்த தலைப்பு. நல்லவர்களாக வளர்ப்பதற்கு பெரிதும் துணை நிற்பவர்கள் தாய் அப்படின்னு ஒரு அணி. நீங்கெல்லாம் இது பூரா அம்மா கட்சினா நீங்க வேற ஏதாவது நினைச்சிடாதீங்க. பெத்த தாய், தாயினுடைய கட்சி. ஆனா எந்த வார்த்தை சொல்லவும் இப்ப பயமா இருக்கு. கப்பக்குன்னு அதை மட்டும் கட்டம் கட்டி போட்டுனேன். லியோனி அம்மாவை பற்றி மதுரையில் பேச்சு ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. அத லியோனியே அம்மாவை பத்தி பேசிட்டாரா முடிஞ்சு அப்படின்ட்டு அதுக்கு ஒரு டிவியில ஒரு 5 பேர் உட்காந்து விவாதம். இந்த கட்சியை சேர்ந்த லியோனி அம்மாவை பற்றி பேசியதன் நோக்கம் என்ன? ஒரு 4 பேர் விவாதம். அவர் ஏன் பேசினார் என்றால் அப்படின்னு பேசினாரு. அங்க ஒரு 5 பேர் சண்டை போட்டு இதே வேலையா போச்சு. இப்ப நமக்கு ஏதாவது ஒன்று நடக்க டிவியில விவாதம், 5 பேர் கடையில சண்டை. அந்த விவாத பொருளை விட்டுட்டு பர்சனலா வேற சண்டை போட்டுங்க. நீ ப்ளூ கலர் சட்டை போட்டு வந்ததுக்கு எனக்கு என்ன காரணம் தெரியலையா? நான் என்ன கலர் வேணாலும் போடுவேன். ஆறா நீ? அந்த நெறியாளர் பார்த்தா ஐயா சட்டையை விட்டு டாபிக்கு வாங்க ஐயா, பெரிய கூத்தா இருக்கும். அதனாலதான் இவர்கள் எல்லாம் பெற்ற தாய் தான் ஒரு குழந்தையை நல்லவர்களாக வளர்க்க பெரிதும் துணை நிற்கிறார்கள். அவருடைய அணித்தலைவர் வந்திருக்கிறது என்னுடைய அருமை தம்பி கவிஞர் இனியவன். பேர் மாதிரியே தான் அவரு. எவ்வளவு கஷ்டமான பாட்டு கவிஞர்கள் எழுதினாலும் அதுக்கு அர்த்தம் சொல்ற ஒரே பேச்சாளர் உலகத்திலே இவர் தான். மலம பித்தா பித்தாத்தே மலம பித்தாத்தே அந்த பாட்டுக்கு விளக்கம் சொன்னாரியா. அதை எழுதின சிவகார்த்திகேயன் நான் வாய்க்கு வந்ததெல்லாம் எழுதினேன், உங்கால தான் அதுக்கு டிக்ஷனரியை போட்டு விட்டுறாரு அப்படின்னு. கெட்டிக்காரரு கவிஞர் இனியவன், மிலிட்ரிக்காரரு. உடம்ப பார்த்தீங்களா? பெத்த தாய் எப்படி சோறு போட்டிருந்தா இந்த உடம்பு அப்படி கிச்சன் இருக்கு பாருங்க. அதனாலதான் பெத்த தாய்ங்கிற அணியில சேர்ந்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா தாயால் பிறந்து தாயால் வளர்க்கப்பட்டு ஒரு தாயினால் உருவான ஒரு மகன். அதனாலதான் அவர் தாயை பத்தி பேசணும்னு மேடையில கண் கலங்கிடுவார். ஒரு மகனை ஒரு தந்தைக்கு பிறகு ஒரு தாயால் வளர்க்க முடியும் என்று நிரூபிக்கப்பட்ட ஒரு தாயால் வளர்க்கப்பட்ட ஒரு அற்புதமான மகன் என் அருமை தம்பி மதுரை சங்கர். அதனாலதான் அவர் அந்த அணியில தான் நான் பேசுவேன்ட்டார். அதனால அவர் அந்த அணியில போட்டிருக்கோம் மதுரை சங்கர். எங்க ஊர் பேரை நீங்க போடணும் அப்படின்னு சண்டை போட்டு வாங்கினாரு. நீங்க மட்டும் திண்டுக்கல் லியோனி, நான் தலப்பா கட்டிய பிரியாணி மாதிரி நீங்களும் திண்டுக்கல் லியோனின்னு போடுறீங்களேன்னு. எங்க ஊரை ஒருவேளும் மதிக்காம இருந்தாங்க. திண்டுக்கல்னா பூட்டு இல்லாட்டி பிரியாணின்னு இருந்தாங்க. யாராவது ஒரு பேச்சாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் மாதிரி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாதிரி எங்க ஊருக்கு ஏதாவது ஒரு பேரை சேர்த்து விடுவோம்டான்னு லியோனிங்கிற பேருக்கு முன்னாடி எங்க ஊர் பேரை சேர்த்து, அது மாதிரி மதுரை சங்கர் தந்தை தான் அப்படிங்கிற அணிக்கு தனது கருத்துக்களை வழங்க மதுரையில் பிறந்து இன்று சென்னையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் அருமை சகோதரர் பேராசிரியர் முனைவர் விஜயகுமார் சென்னை எஸ்ஏ பொறியியல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில தமிழ்துறை தலைவராக இருக்கார். கோவமா பேசுவார். கோவம்னா கோவம். மேடையில ஏன் தான் இப்படி ஏதோ பிபி வந்துருமோன்ட்டு நல்லா மாத்திரை ரெடியா பாக்கெட்ல தான் வச்சிருப்பேன். என்ன காப்பாத்தணும்ல. ஆனா பார்க்க அப்படித்தான் இருக்கு, ஆனா ஒன்னும் இருக்காது. பேச்சு அப்படி இருக்கும். நாடு எதற்காக இப்ப நான் பேசுகிறேன் என்றால் அப்படின்னா
பட்டிமன்றம்யா, என்னையா கோர்ட்ல கூட வக்கீல காசு வாங்கிட்டு இப்படி பேசுறது கிடையாது. நீ என்ன இந்த போடுவான். ஒருத்தருடைய பேச்சு முறை அப்படி பேசினா தான் அவங்களுக்கு பேச்சு மாதிரி இருக்கும். சில பேர் மெதுவா பேசுவாங்க, பாத்திருக்கீங்களா? ஒரு வரவேற்புரைக்கே 3/4 மணி நேரம் பேசுவாங்க. அன்பிற்கும் மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய இந்த நிகழ்ச்சியின் தலைவர், பெருமதிப்பிற்குரிய தலைவருக்கே ஒரு 3 வருஷம் வயசாகி போயிரும் போல இருக்கு வரவேற்புற முடியறதுக்குள்ள. அப்படி பேசுற குரூப் இருக்கான். சில பேர் வேகமா பேசுவாங்க. நான் எதற்காக இந்த கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று விரும்பினால், கம்பர் என்ன சொன்னார்? உண்பரும் தேவி என்ன உரிமைக்கும் உன்னை பெற்ற மண்பெரும் வரை என்னும் வாய்மைக்கும் விதலை மன்னன் தன்பெரும் தனை என்னும் தகைமைக்கும் தகைமை சான்றால் என்று கம்பர் சொன்ன அந்த வாக்கியத்தை பாரதி எப்படி சொன்னான் தெரியுமா? ஏட்டையும் தொடுவதில்லை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை புட்டு. என்னடா ஏன்டா இந்த எக்ஸ்பிரஸ் வேகம்? சில பேர் இப்படி வேகமா பேசுவாங்க. ஆனா நம்ம விஜயகுமார் கோபமா பேசுவார். தந்தையங்கிற அந்த பக்கம் தந்தையங்கிற அணியில மரியாதைக்குரிய அருமை தம்பி, தேவகோட்டையில ஒரு நூலகராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி தேவகோட்டை ராஜன் பாட்டு படிச்சார்னா மைக்கே தேவையில்ல. டிஆர் மகாலிங்க மாதிரி சிவபெருமானே கிளம்பி பரப்பிட்டு வந்தார்ல, இசை தமிழ் நீ செய்த நான் வர்றேன் பொறு அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் அப்படி இருக்கான். பாட்டோடு உங்களை சந்திக்க வந்திருக்கும் ராஜன். அதனால ஒரு குழந்தை, நல்ல குழந்தை, நல்ல புள்ளனா என்ன புள்ள? எப்படி ஒரு பிள்ளைய நல்ல புள்ளனா எப்படி சொல்லுவோம்? ஒரு கிராமர் சொல்லுங்க. சொல்றதெல்லாம் கேட்கிற புள்ள நல்ல பிள்ளையா? எது சொன்னாலும் கேட்குது. இங்க வாடா வர்றப்பா, போடா போறப்பா, தூங்குடா தூங்குறப்பா, பெயிலா போடா போறேன்ப்பா, பாஸ் ஆகடா ஆகிறேன்ப்பா, பள்ளிக்கூடத்துக்கு போக வேணாம் போகலப்பா, போடா போறேன்ப்பா, அம்மாவை பிடிச்சி உதடா உதைக்கிறப்பா, விஷம் வச்சிருக்கேன்டா ஐயப்பா, அதை எடுத்து குடிடா குடிக்கிறப்பா, செத்துருவடா சாகுறப்பா. இது பிள்ளையா? அது சொல்றதெல்லாம் கேட்டா அது நல்ல பிள்ளையா? இல்ல. ரொம்ப அறிவான ஒரு பிள்ளை, தொட்டதுக்கெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். அறிவான பிள்ளை. அது ஒரு நல்ல பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறான். அம்மாவை நீ ஏன் கல்யாணம் பண்ண அப்படிங்கிறான். அதுரா அது தம்பி, உங்க அம்மாவை பொண்ணு பாக்குறதுனா என்ன அப்படிமா? இது கல்யாணத்துக்கு முன்னாடி போய் பாக்குறதுரா. ஏன் அம்மாவை போய் பார்த்த நீ? வேற யாருங்க உனக்கு கிடைக்கலையா? இதுக்கு எப்படியா பதில் சொல்லுவாங்க அவங்க அப்பன்? அது அப்புறம் சொல்றா. நானே கடுப்புல இருக்கேன், சும்மா அவளை பத்தியா பேசிட்டு இருக்கேன். அவங்க அம்மாட்ட போவான், நீ ஏன் அப்பாவை கல்யாணம்? கேள்வி எடுக்கிட்டே இருந்தான்னா அவன் நல்ல பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அல்லது அமைதியா இருக்கான், யாரு கூட பேசுறது இல்ல. பேர் என்னடா? அவங்க அம்மா சொல்ல, யாரு கூடயும் பேசாது, அது வாட்டுக்கு உக்காந்துருக்கான், போடுறத சாப்பிடும், தூங்கிறேன், திருப்பி காலையில் எந்திரிக்கேன், புஸ்தகத்தை எடுத்துட்டு பள்ளியெடுத்துக்கு போகேன், அங்கேயும் அமைதியாக தான் உட்காந்துருப்பேன். விளையாட்டு பீரியடில் விளையாட சொன்னால் அங்கேயும் போய் பந்தை வச்சுக்கிட்டு இப்படியே தான் உட்காந்துருப்பேன். தங்கமான பிள்ளை. இது தங்கமான பிள்ளையா? விஷத்தை வச்சு கொண்டுடலாம் இப்படி ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா. அமைதியாக உட்காந்துருக்கு இல்லை. ஆனால் நம்ம பிள்ளைகள் என்ன செய்யறோம்னா பேசவே விட மாட்டேங்கிறான். பேசினாலே வாய மூடு. பெரியவங்க பேசுற இடத்துல உனக்கு என்னடா வேலை? ஆளு மோறேன். ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, ஒரு 7 வயசு போய் உட்காந்துருக்கேன். உட்காந்துட்டு போறேன், இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? போ உள்ள. அவனுக்கு எப்படியா தலைமை பண்பு வரும்? யாரு வந்தாலும் அவனை நடுவில் உட்கார வச்சு அந்த விஷயத்தையெல்லாம் பார்க்க விடுங்க. எல்லாரும் எப்படி பேசுறாங்கன்னு கேட்கட்டும். அவங்ககிட்ட ஒரு 10 கேள்வியை கேட்கட்டும். அவனை 10 பேரோட பழக விட்டு அதுல ஏற்படக்கூடிய ஏற்ற தாழ்வு, வேதனை, சோதனை எல்லாத்தையும் அனுபவிக்க விடுங்க. உன் பிள்ளை எப்படி கெட்டிக்காரனா வர்றாங்கிறத நீ பார். அவனை வெளியே போ, இங்க நிக்காத. பெரியவங்க பேசுற இடத்துல உனக்கு என்ன வேலை? துரத்தாதீங்க, கேள்வி கேட்க விடுங்க. நானே பேசிட்டு இருந்தா அப்புறம் பட்டிமன்றம் என்னைக்கு ஆரம்பிக்கிறது? ஒரே ஒரு விஷயம், நம்ம ஆளுங்க எங்க கேள்வி கேட்கக்கூடாதோ அங்கதான் நிறைய கேள்வி கேட்பாங்க. இளவு வீட்டில் போய் பாருங்க, அந்த இளவு பறி கொடுத்தவர் நிற்பாரு, அவர் கையை பிடிச்சிக்கிட்டு இறந்துட்டாரா அப்படின்னா. இது எவ்வளவு கொடுமையான கேள்வி தெரியுமா? செத்து துணியை கட்டி வச்சிருக்கேன், இறந்துட்டாரான்னு கேட்பேன். இந்த கூறு கட்டவனு பதில், ஆமா இறந்துட்டார்.
அதுக்கு மேல ஒரு முட்டாள் கேள்வி கேட்பேன், எப்படி இறந்தாரு? செத்தா காட்ட முடியும்? அதுக்கு என் பதில் சொல்ல, 5 மணிக்கு சாப்பிட்டு உட்காந்து இருந்தாரு, நெஞ்சு வலிக்குதுன்னாரு. இந்த தல்லாகுளத்தில் ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட கூட்டி போலான்னு போனா போற வழியிலே, அதுக்கு இவன் தல்லாகுளத்து டாக்டர்கிட்ட எதுக்கு கூட்டு போனேன்? நேரம் அங்க இதுக்கு போயிருக்க வேண்டியதானடா, பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்காருல ஒரு டாக்டர், என்னடா நம்ம தான் கூட்டி போகாம கொலை பண்ண மாதிரில பேசுறாங்க. அடுத்து வர்றவன்ட்ட பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்க டாக்டரை கூட்டு போனேன்னு சொல்லிட்டான். எப்படா செத்தாரு? நெஞ்சு வலிக்குதுன்னாரு. பெரியார் பஸ் ஸ்டாண்டு இருக்க டாக்டர்கிட்ட, அவர்கிட்ட ஏன் கூட்டு போனேன்? தல்லாகுளத்தில் ஒரு டாக்டர் இருக்காருல்ல, என்னடா அவரை சொன்னா இவருங்கிறான், இவரை சொன்னா அவருங்கிறான்ட்டு அடுத்து கேட்க வந்தவன்ட்டு ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டான். எப்படா செத்தாரு? நெஞ்சு வலிக்குதுன்னாரு. தல்லாகுளத்துக்கிட்ட இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனேன், அவர் பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போய் சொல்லிட்டாரு. போற வழியிலே இறந்துட்டார். எதுக்குடா டாக்டரா தூக்கிட்டு தெரிஞ்ச? வீட்லயே வச்சிருந்தா நிம்மதியா இறந்துருப்பார். ஐயோ, எது சொன்னாலும் நம்மளை விட்ட போடுறானேன்ட்டு அடுத்து வந்தவன்ட்ட என்ன பதில் சொல்லிருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்க. எப்படா செத்தாரு? நீ ஏன் எழுப்பி கேட்டுக்க, நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க. அவர் எப்படியா பதில் சொல்வார் தெரியுது இல்ல? போட, எதுக்கு இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி பதில் சொல்றதுக்கு யாரை நியமிப்பாங்கன்னா எங்களை மாதிரி வாத்தியார்களை. ஏன்னா அவரு தான் 15 வருஷமா ஒரே பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்கவர். அதனால யாரு கேட்டாலும் இந்த ஒரே பதில வாத்தியாரை கூப்பிட்டு நிப்பாட்டுங்க, அழகா சொல்லிடுவார். அருமையா பேசுறதுக்கு 4 பேச்சாளர்கள். முதலாவதாக, ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக வளர வேண்டும். அப்படின்னா நல்ல குழந்தைனா யாருக்கும் அவனால் துன்பம் நேரக்கூடாது. அது மட்டுமல்ல, அவனால் இந்த உலகத்தில் பலர் மகிழ்ச்சியாக இருக்கின்ற அளவிற்கு எந்த குழந்தை வளர்கிறதோ அந்த குழந்தை தான் நல்ல குழந்தை. சமுதாயத்திற்காக தன்னை தியாகம் செய்ய தயாராக எந்த குழந்தை இருக்கிறதோ அதுதான் நல்ல குழந்தை. அதை வளர்க்கிறது யார்? அப்பாவா அம்மாவா? ஒரு ஊர்ல போய் கேட்டேன், ஐயா நாங்க எவ்வளவு நேரம் பட்டிமன்றம் நடத்துறது? ஊர் தலைவர் வந்தாரு, நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் நடத்துங்க லியோனி, நாங்க 15 நிமிஷத்துக்கு மேல உட்காந்துருக்க மாட்டோம். அப்படின்ட்டு அதுக்கு ஏன்டா திண்டுக்கல்ல இருந்து கூட்டி வந்தீங்க? ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டி இருக்கமியா, எல்லாம் வீட்டுல படுத்துக்கிட்டே காடுக்கு இருப்பாங்க, நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போ. இவர்கள்லாம் வீட்டுல உட்காந்து படுத்துக்கிட்டே காடுக்கு இருப்பாங்கன்னா நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசிட்டு கொடுக்குற காசை வாங்கி போய் பிச்சை எடுத்துருக்க மாதிரி சாப்பிட்றத. ஒரு ரசிகனுக்கு, ஒரு கலைஞனுக்கு மேடையில கொடுக்குற நினைவு பரிசோ கவர்ல கொடுக்கிற பணமோ ஒரு மகிழ்ச்சியை தரலாம். ஆனால் நிரந்தரமான மகிழ்ச்சி எது என்றால் ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் தான். அது எங்க மதுரையில எங்களுக்கு வஞ்சகம் இல்லாம கிடைச்சிருக்கு. அதனாலதான் மதுரையை பத்தி பாடின பாட்டெல்லாம் எப்படிப்பட்ட பாட்டுங்கிறீங்க? கவிஞர் வாலி மதுரைன்னு ஒரு பாட்டை தொடங்குவார். மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த சேரனின் வில்லை புருவத்தில் கண்டேனே, தஞ்சையில் பறந்த புலிக்கொடியை உன் பெண்மையில் கண்டேனே, இவை மூன்றும் சேர்ந்து தோன்றும் உன்னை தமிழகம் என்றேனே. வாலி திருச்சிக்காரர், ஸ்ரீரங்கம். அவர் நினைச்சிருந்தா முதல்ல எந்த ஊர் எழுதியிருக்கலாம்? தஞ்சையில் பறந்த புலிக்கொடின்னு எழுதியிருக்கலாம்ல. ஏங்க மதுரைன்னு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னது? தமிழ் பிறந்து வளர்ந்த ஊரே இந்த மதுரை தான். அதனாலதான் இந்த பாட்டை எழுதினோடனே எனக்கு மதுரைன்னு தொடங்குறதுக்கு காரணமே அதுதான். இந்த உதாரணத்தை நீங்க எங்க கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, எனக்கு வழிகாட்டி இந்த உதாரணத்தை, இந்த உவமையை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் என்னுடைய ஆசான், என்னுடைய அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களிடமிருந்து தான் இந்த உவமையை நான் கத்துக்கிட்டேன். பூம்புகார் படத்துல தலைவர் வசனம், கோவலன்னு கண்ணகி முதல் இரவுல. கோவலனா SSR, கண்ணகியா விஜயகுமாரி. கண்ணகி, நீ சோழ நாட்டுக்காரியாச்சு, உன் முகத்தில் பாண்டிய நாடும் சேர நாடும் எப்படி குடிகொண்டன? முதல் இரவுல பேசுற வசனம் ஆயாது. ஏதோ பாலை கொடுத்தா குடிச்சுப்புட்டு, ஏதோ ஆரஞ்சு பழம் இருந்தா 2 ஜூஸை புளிஞ்சு குடிச்சுப்புட்டு ஏதாவது பேசுவோம் கொள்ளுவோன்னு இல்லாம அங்க போய் நீ சோழ நாட்டுக்காரியாச்சு, உன் முகத்தில் பாண்டிய நாடும் சேர நாடும் எப்படி குடிகொண்டன? அதுக்கு கண்ணகி, போங்கள், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை.
உடனே தலைவர் எழுதுறாரு வசனம், உன் கண்களை பார்க்கிறேன், உள்ளே இருக்கும் கண் பாண்டிய நாட்டின் மீனை போல் இருக்கிறது, அதற்கு மேல் இருக்கும் புருவம் சேர நாட்டின் வெள்ளை போல் இருக்கிறது, உன் முகம் சோழ நாட்டின் புலியின் வீரம் உன் முகத்தில் தெரிகிறது கண்ணே, மொத்தத்தில் தமிழகத்தையே உன் முகத்தில் பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வசனம் எழுதுறப்போ கூட தமிழகத்தை பற்றி எழுதிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். அவருக்கு அப்பா அம்மானால என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு அதை சொல்லணும்ல. இன்னைக்கு தலைவர் உட்கார்ந்துருக்க அந்த கோபாலபுரம் வீட்டில் அந்த அஞ்சுகம் அம்மையாருடைய சிலை தான் இருக்கும். அந்த முத்துவேலு எங்கனையோ போட்டோல அந்த இருப்பாரு, அந்த போட்டோல தான் அந்த வழுக்க மண்ட தாத்தாவை பார்த்துருக்கான். இவர் தான் கலைஞருடைய அப்பான்னு. அவரை பத்தி நெஞ்சுக்கு நீதியில ஒரே ஒரு குறிப்பு தான் எழுதியிருக்காரு. என்னை நாகசனை வாசிக்கிறதுக்கு வகுப்புக்கு அனுப்புனாரு. அப்ப தோல்ல சட்டை போடாம வெறும் மேலோட வாசிறா அப்படின்னாங்க. எனக்கு நாகசனம் வேணாம், ஒரு கழுதையும் வேணாம், வெறும் மேலோட நான் உட்கார்ந்து ஒரு கலையை படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படின்னு சுயமரியாதையோட வெளியே வந்துட்டேன். ஆனா அவங்க அம்மாவை பத்தி என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? அஞ்சுகத்தம்மாவை பத்தி. கலைஞர் வீட்டுக்கு 2 தடவை திருடன் வந்திருக்கான் அவர் குழந்தையா இருந்தப்ப. ஒரு பட்டு வேட்டியில, ஏன்னா 3வது ஆம்பளை பிள்ளை, 2 அக்காக்கு பிறகு 3வது பையன் பிறந்தா இப்படி வளர்ந்துருப்பாரு, யோசனை பண்ணி பாருங்க. பட்டு வேட்டியில தொட்டி கட்டி தொங்க போட்டிருக்காங்க. திருடன் வந்திருக்கான். ஆஹா குழந்தைய பார்த்துருக்கேன், நான் அந்த கண்ணகரன்னு ஒரு மாதிரி இருக்காரு இருந்தாலும் அப்படின்ட்டு குழந்தைய தூக்கி வச்சுட்டு பட்டு வேட்டியை மட்டும் மடிச்சு எடுத்துட்டு போயிருக்கான். அன்னைக்கே இந்த திருடன் தூக்கிட்டு போயிருந்தான்னா இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு அற்புதமான தலைவரை இந்த தமிழகம் கண்டிருக்காது. திருடன் விட்டுட்டு போயிட்டேன் அன்னைக்கே. நீ தமிழகத்துக்கு தேவையா, உடனே நான் திருடிட்டு போல, உன் வேட்டியை தூக்கிட்டு போறேன்ட்டு தூக்கிட்டு போயிருக்காங்க. தலைவருக்கு அப்ப நிறைய முடி எடுக்கணும், பக்கத்து ஒரு கோயில்ல வேண்டியிருக்காங்க. அன்னைக்கு போற நேரத்தில் மழை வந்துருச்சு. உடனே ஒரு ஆள் பிட்ட போட்டான், இன்னைக்கு முடி எடுக்கலன்னா இன்னும் 1 மாசம் கழிச்சுட்டான், அதனால இன்னைக்கே எடுத்து முடிய ஒரு பானையில போட்டு மூடி வச்சுட்டு 1 மாசம் கழிச்சு கோயில்ல போய் போட்டுருங்க. அதுக்குதான் ஐடியா கொடுக்கறதுக்கு ஒரு குரூப் இருப்பான்ல. அன்னைக்கே ஒரு ஆளை கூட்டு முடியை எடுத்து தலைவருடைய அந்த சுருட்ட முடிய குடத்துல போட்டு மூடி வச்சுட்டாங்க. அன்னைக்கு திருடன் வந்திருக்கேன். பார்த்தா பல தலைவர் அழுக்கு வேட்டியில தொங்கி இருக்காரு. போன தடையாவது பட்டி வேட்டி வந்துருந்துச்சு, இப்ப அழுக்கு வேட்டியில கட்டி தொங்க விட்டுருக்காங்கன்ட்டு குடத்தை பார்த்துருக்கான். ஆஹா காசு சேர்த்து வச்சிருப்பாங்க போல இருக்கு கோயிலுக்கு போறதுக்கு அப்படின்னு குடத்தை எடுத்து வேட்டிக்கு அடியில மடிச்சு கொண்டு போய் காலையில 5:30 மணிக்கு ஓபன் பண்ணியிருக்கேன். நான் திருடனுக்கு என்ன கிடைச்சிருக்கேன், நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல. கலைஞர் வீட்டுக்கு வந்த திருடன் கூட அவருடைய தலையில இருக்கிற அதைத்தான் திருடிட்டு போக முடிந்ததை ஒழிய அவரை திருட முடியவில்லை. இதுக்கு காரணம் என்னுடைய தாய் அஞ்சுகத்தம்மையார் தான் எனக்கு வீரத்தையும், எனக்கு மட்டும் இல்ல, என் நண்பன் எம்ஜிஆர் வீட்டுக்கு வர்றப்ப கூட அந்த அஞ்சுகத்தாய் அம்மா கையில உருண்டை பிடிச்சு எனக்கு என் நண்பன் எம்ஜிஆருக்கும் ஊட்டின அந்த சோத்தை நான் மறக்க மாட்டேன்னு நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற வரலாற்றில் எம்ஜிஆர், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அஞ்சுகத்தம்மையார்ட்ட வாட்டின சாப்பாட்டை அவர் எழுதியிருக்காருன்னா, தாய்மை என்பது தனது பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல மற்றவர்கள் பிள்ளைகளுக்கும் அன்பை செலுத்தக்கூடிய ஆற்றல் ஒரு தாய்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்ப தகப்பன் என்னதான், நாங்க 2 பேரும் உசுரை கொடுத்து பேசினோமே, எங்களை பத்தி நீங்க ஏதாவது மதிக்கிறீங்களான்ட்டு. எங்க அப்பா தான், நான் வேற யாரும் எடுத்துக்காட்டே கிடையாது. கோயில்ல ஒரு தடவை காணா போயிட்டேன் நான். எங்க வீட்டுல 10 பிள்ளைனால காணா போனா போயிட்டு போறாங்க, அதான் மீதி 9 இருக்காங்க. இல்ல அப்படிலாம் இல்ல, எங்க அப்பா தேடிட்டு திரியிறாரு. என்ன இருந்தாலும் 10ல் ஒரு பைய அப்படின்ட்டு தேடிட்டு போறாரு. ஊரு கோயில்ல பாட்டு நடந்துகிட்டு இருக்கு, சர்ச்சில் பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, நல்ல நல்ல பாட்டா. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம், ஃபாதர் பாட்டு பாடி இருக்காரு, நாங்கெல்லாம் கை தட்டினா. என்னைய மட்டும் காணா. சாமியார் பாட்டு பாடி இருக்காரு, இந்த பாடாதி இப்ப எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல, ஊரே தேடிட்டு இருக்காரு. எங்க சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்க விநாயகர் கோயில்ல மை செட்டு போடுற இடத்துல உட்காந்துருக்கேன். இங்க சர்ச்சில் ஃபாதர் கிறிஸ்டியன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு, நான் போய் முருகன் பாட்டு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா சுடராக வந்த வேல் முருகா கொடும் சூரனை போரிலே வென்ற வேல் முருகா கனிக்காக மனம் நொந்த முருகா ஞான பழத்திற்கு பழமான செல்வமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா. சன் 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 சர சன் 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 இதை உட்காந்து மண்டையாடிட்டு இருக்கேன் நான். அடுத்து ஐயப்பன் பாட்டு. பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா. பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா. தேக பலந்தா பாட வரந்தா தேக பலந்தா. அதுக்கப்புறம் புரியாத ஒரு பாட்டு போட்டாங்க. பொம்மை பொம்மை தான் தைய தைய தக்க பத்தான் தனக்க தர்ற பத்தன் கர்ற போதர தனக்க தின்னத்தை தாம் தை தாம் தை நகர்தாம் நக சின்னதாம் தத்தாம். பாட்டு உட்காந்து தலையாட்டிட்டானே அதை பாட்டை போடனேன் இதை போடனேன். கற்பனை என்றாலும் போடனேன். கற்பனை என்றாலும் சர்ச்சில் பூசை நடந்துகிட்டு இருக்கு. நான் இங்க முருகன் பாட்டை வரிசையா போட சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா வந்து ஒரு அறைய விட்டு அங்க பூசை நடந்துட்டு என்ன பாட்டு. அப்போ கோபத்துல ஒரு வார்த்தை விட்டாரு எங்க அப்பா. வாழ்நாள் முழுது நீ மைக்கிட்டே தாண்டா கிடந்து சாவ போறன்னாரு. எங்க அப்பா விட்ட சாவம் இங்க பாருங்க. எனக்கு என்னைக்கும் கூட இருக்கிற ஒரே ஆள் இவர் தான். பிரியாத நண்பன். எங்க அப்பா கோபத்துல சொன்ன வார்த்தை கூட எப்படி பழிச்சிருக்கு பாருங்க. ஏதோ அப்பாலாம் அன்பே இல்லாதவர் நினைக்காதீங்க. எங்க அப்பா நான் படிச்ச ஸ்கூல்ல தான் அப்பா வேலை செஞ்சார். பிஇடி ஸ்கூல்ல ஏதாவது டீ பார்ட்டி நடக்கும். அப்போ ஒரு ஜிலேபி ஒரு மிக்சரு ஒரு வாழைப்பழம் டீச்சர்ஸ் மீட்டிங் அப்படின்னா அதான் கொடுப்பாங்க. டீயை வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. அதனால அதை மட்டும் குடிச்சிட்டு எல்லா வாத்தியாரும் ஜிலேபியை திம்பாங்க மிக்சரை திம்பாங்க. எங்க அப்பா அதை அந்த வேட்டியை தூக்கி அந்த டவுசர் பாக்கெட்ல போட்டு பிள்ளைய வருவாங்க அப்படின்ட்டு ஸ்கூல் முடிஞ்சு நான் போறப்ப இங்க வாடா அப்படின்னு அந்த ஜிலேபியும் மிக்சரையும் அந்த பசியோடு இருக்கிற எங்க அப்பா யாருக்கும் தெரியாம என் கையில கொடுத்த அந்த பாசமிக்க அந்த தந்தையினுடைய அந்த பாசம் இன்னைக்கு எனக்கு கண்ணை கலங்குது. அவர் நினைச்சிருந்தா அதை சாப்பிட்டுருக்கலாம். ஆனா அதை அந்த ஜிலேபியை தொட்டோன்னு மகன் ஞாபகத்துக்கு வர்றான் பாருங்க. இந்த தந்தை வந்து இந்த பாசத்தை வெளிப்படுத்த தெரியாது. எங்கனையாவது ஓரத்தில் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. 15 இடத்துல சொல்லி காட்ட மாட்டாரு. இதை 10 பேர்த்திட்ட கூப்பிட்டு என் மகனுக்கு பள்ளிக்கூடத்துல கொடுத்துற ஜிலேபிய நான் கொண்டு வந்து கொடுத்தேன் சொல்லவே மாட்டார். ஆனா அம்மா பாருங்க 10 மாசம் உன்னை பெத்து வளர்த்து ஈயரும்பு கடிக்காம பாதுகாத்து நான் பட்ட பாடி எத்தனை தடவை தாம அதை சொல்லுவேன். நான் மட்டும் இல்லைன்னா நீ இவ்வளவு பெரிய ஆளா இருப்பியாடா. எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான்லாம் அன்னைக்கு நீ வகுத்துல இருக்கப்ப சொல்லுமா. பிறந்த பிறகுதான் கதை சொன்னேன். வகுத்துல இருக்கப்ப என்ன நடந்துச்சு. திண்டுக்கல் பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில் ஐடி விநாயகர். விநாயகர் தான் எந்த ஏரியால இருந்தாலும் அதனுடைய ஏரியாவை மாறிடுவார். நீதிமன்றத்தில் இருந்தாருன்னா நீதிமன்ற விநாயகர், பொதுப்பணித்துறையில இருந்தாருன்னா பொது பிடபிள்யூடி விநாயகர், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாருன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆயிடுவார் அவர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கார்கில் விநாயகர். அந்த இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு கிரிக்கெட்ல 2020 ஐபிஎல் விநாயகர். எல்லா வேஷத்துக்கும் ஃபிட் ஆகிறாரு பாருங்க அவரு. அது மாதிரி ரயில் அடி விநாயகர் கோயில்ல நான் வயிற்றுல இருக்க தியாகராஜ பாகவதர் பாட்டு பாட வந்திருக்காரு அந்த கோயிலுக்கு. அப்ப அவரை பார்க்கறதுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம், பயங்கரமான கூட்டம். ஏன்னா அப்படி இருப்பாராம் அவரு. ஆளுக்கு அப்படியே தங்க கலர்ல சிலுக்கு ஜிப்பா போட்டு அவர் பாடின பாட்டு ஒண்ணு பாடிக்கிட்டு இருக்காருன்னு எங்க அம்மா அந்த பாட்டை பாடி காமிப்பாங்க. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்த சுப்பிரமணிய சுவாமி உன்னை மறந்த அற்பப்பன பேய் பிடித்த பாடுறாரு. கூட்டம் பூரா அப்படியே பாடுது. அந்த தியாகராஜ பாகவதர் முன்னூண்டு விபூதி எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. வாங்கின பெண்கள்லாம் அதுல மாசமா இருக்க பொம்பளையெல்லாம் அந்த விபூதியை வாங்கி வயிற்றுல தடவி இருக்காங்க. அந்த ஆளோட பாட்டு திறமை என் பிள்ளைக்கு வரட்டும் அப்படின்ட்டு. அந்த விபூதி எங்க அம்மா என்ன எல்லாரும் தடவுறீங்க அப்படின்னு. இல்லைங்க டீச்சர், அவரு பாட்டு பாடுற ஒரு விபூதி கொடுத்தாருன்ட்டு எல்லாம் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் பார்சல் அப்படி வந்திருக்கு.
எங்க அம்மாவும் என் பிள்ளை வகுத்துல இருக்கான், அதே மாதிரி பாட்டு திறமை என் பிள்ளைக்கு வரணும்ட்டு அந்த விபூதியை வாங்கி நம்பிக்கையோட எங்க அம்மா தடவுன அந்த விபூதி தான் இன்னைக்கு நான் தியாகராஜ பாகவதர் பாட்டு. ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவரெல்லாம் மைத்தாயிட்டாரு. ஆனா அவர் பாட்டு இன்னைக்கு அப்படியே அச்சு பசகாம பாடுவேன். மனமேனி ஈசன் நாமத்தை வாழ்த்துவாய், தினம் வாழ்த்துவாய், கனவினும் வாழ்வில் கலங்கி வாடாதே, காதலை மாந்தரை புகழ்ந்து பாடாதே, காமமோக மதவைரிகள் வசமாய் கர்ம வினை சூழுலக வாதனையில் கருமாறி மனமோ துயருறாமல் நிரந்தரமும் மகிழ்ந்து வர சுகம் பெறவும் மனமேனி ஈசனா. அங்க ஒருத்தர் பெரியவர் ரொங்குறாரு அப்படியே. ஏன்னா அவரு சைட் அடிக்கிற காலத்துல இந்த படம் வந்திருக்கான். அவரு அப்படியே பிள்ளைகளை அப்படி பார்த்துட்டு மேய்ஞ்சிட்டு இருக்கிறப்ப இந்த படம் வந்திருக்கான். மன்மதன் அதெல்லாம் எப்படி பாடி லவ் பண்ணிருப்பாங்கன்றீங்க. என் தாய் எனக்கு கொடுத்த அந்த அன்பு பாசம், என் தந்தை எனக்கு காட்டிய அந்த கண்டிப்பு, ரெண்டுல என்னை இந்த நிலைமைக்கு உருவாக்குனது எது? ஒரே ஒரு விஷயம். பெரிய தலைவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தரையும் எடுத்து பாருங்க. முத்துவேல் பிக்சர்ஸ் அப்படின்னு தான் ஆரம்பித்த அந்த திரைப்பட கம்பெனிக்கு வைக்கல. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அஞ்சுகம் பிக்சர்ஸ் அப்படின்னு தன் தாய் பேரை தான் வச்சார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் மருதூர் கோபால மேனன் மூவிஸ் வைக்கல. அவங்க அப்பா பேரு இது மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன், அதான் எம்ஜி ராமச்சந்திரன். சத்யா மூவிஸ் என்று தன் தாயினுடைய பேரை தான் வச்சார். காரணம், அவங்க அம்மா 3ஆம் கிளாஸ், அதாவது கும்பகோணத்துல அந்த பிள்ளைய 2 பேரையும் கையை பிடிச்சுக்கிட்டு வந்து அந்த 3ஆம் வகுப்பு கூட படிக்க முடியாத அளவிற்கு 3ஆம் வகுப்பு தான் நான் படித்தேன். அதுக்கு பிறகு என் தாய் கைதான், என் தாயின் மடிதான், என் தாயினுடைய முதுகுதான், என் தாயின் தோள்கள் தான் எனக்கு படிப்பு, பல்கலைக்கழகம் அனைத்தையும் கற்றுத்தந்தது என் தாய் சத்யபாமா தான் என்று எம்ஜிஆர் அவர்கள் நான் ஏன் பிறந்தேன் எழுதியிருக்கார். நெல்சன் மண்டேலா அவரு எல்லா பிள்ளைகளும் பலூன் விட்டுக்கிட்டு இருந்திருக்குதுங்க. கலர் கலர் பலூனா விடுறாங்க. சிவப்பு பலூன், மஞ்சள் பலூன், பச்சை பலூன், கருப்பு பலூன் மட்டும் விடுறதே இல்லை. அவங்க அம்மாட்ட வந்து கேட்டிருக்காரு, ஏமா எல்லா கலர்லயும் பலூன் விடுறாங்க, கருப்பு பலூன் மட்டும் விட மாட்டேங்கிறாங்க, நம்மெல்லாம் கருப்பா இருக்கிறோம்னு தானம்மா, பலூன்ல கூட கருப்பை வெறுக்கிறாங்களேம்மா. அப்ப அந்த அம்மா சொல்லுச்சு, நீ நமது இனத்துக்கு விடுதலை வாங்கி கொடுறா, அன்னைக்கு வெறும் கருப்பு பலூன் மட்டும்தான் இந்த மேல பறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பலூன் பறப்பதை கூட தன் மகனுக்கு நம்பிக்கை ஊட்டி அவனை ஒரு நாட்டினுடைய தலைவராக்கியது ஒரு தாயினுடைய அந்த ஒரு வாக்கியம். மராட்டிய வீரன் சத்ரபதி சிவாஜியோட அப்பாவை பத்தி எங்கனையாவது வரலாற்றுல இருக்கா? அந்த தாயினுடைய வீர கதைகள் தான் அந்த மராட்டிய வீரனை, அப்படிப்பட்ட ஒரு வீரனை உருவாக்கியது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். ஒரு தாய் இறந்த பிறகு பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஒரு தந்தை இன்னொரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு தேடிக்கொண்டிருப்பான். ஆனால் ஒரு தந்தை இறந்த பிறகு தனக்கு திருமணம் என்பதை நினைத்து கூட பார்க்காமல் தன் பிள்ளைகளையே வாழ்நாள் முழுவதும் கனவிலே சுமந்து அந்த பிள்ளைகளை வளர்த்த தாய்மார்கள் எத்தனையோ பேர் அன்னைக்கு பார்த்திருக்கோம். இந்த மாதிரி நேரத்தில் ஒன்று இழப்பு ஏற்படுகின்ற பொழுது அதை சவாலாக ஏற்று அந்த சவாலை பூர்த்தி செய்பவர் தந்தையை விட தாய்தான் என்று சொல்லி, ஒரு தாயினுடைய பாதிப்பில்லாத மகனோ மகளோ இந்த சமுதாயத்தில் இல்லவே இல்லை. எனவே ஒரு குழந்தையை நல்லவனாகவும் வல்லவனாகவும் வளர்ப்பது தந்தையை விட தாய்தான் என்று சொல்லி தாயையும் தந்தையும் நேசிப்போம். அந்த தாய் தந்தையர் தான் மதத்திற்கு அப்பாற்பட்ட தெய்வங்களை நமக்கு காட்டுபவர்கள் என்று சொல்லி எங்களை வியக்க வைத்த மதுரை ரசிக பெருமக்களுக்கு என் வணக்கத்தை சொல்லி, இந்த அருமையான புத்தக திருவிழாவில் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பப்பாசி இயக்கத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் முருகன் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.